ஹாய் மக்களே, ஆர்டிக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோடைய பேர் வந்து கிணத்த காணோம். இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு மறைந்த இயக்குனர் சுரேஷ் சங்கையா என்கிறவர் தான். நம்ம ஆழமா இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு போது இந்த படத்தோடைய நட்சத்திர பட்டாளத்தை பார்ப்போம். இந்த படத்துல வந்து யோகி பாபு, ரேஷல் ரெபேக்கா, ஜோர்ஜ் மரியன் அண்ட் லவின் சந்திரசேகர் என்கிறவங்க தான் லீட் ஆக்டர்ஸா நடிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு இசையை வந்து நிவாஸ் கே பிரசன்னா இயக்கிக்கிறாரு. அண்ட் படத்தோடைய கதையை வெரி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஊர்ல வந்து தண்ணி இல்லை. இந்த பிரச்சனைனால நம்ம கதாநாயகனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உருவாக்குது. அது ஏன்னா, நம்ம கதாநாயகன் விரும்புற பொண்ணு வந்து ஒரு ஊர்ல இருக்குது. அந்த ஊர்லயும் தண்ணி பிரச்சனை. கதாநாயகியோடைய அப்பா வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்க போற ஊர்ல வந்து நல்ல தண்ணி இருக்கணும் என்கிற ஒரு கண்டிஷனை போட்டுக்கிறாரு. இதனால நம்ம கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் வந்து கல்யாணம் பண்ண இயலாம ஒரு பெரிய பிரச்சனையே நடந்து கொண்டு இருக்குது. ஊருக்கு தண்ணி வேணும் என்கிற ஒரு நோக்கத்துல வந்து ஊர் தலைவர்கள், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை கொண்டாந்து தண்ணி ஓட்டம் எங்க இருக்கிறது என்கிற தேடி போகும்போது வந்து கதாநாயகனுடைய வீட்டுக்கு நடுவுல ஒரு தண்ணி ஓட்டம் ஒன்று இருக்கு என்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு கிணறு தோண்டணும் என்கிறதுல அவங்க ஒரு குறிக்கோளா இருந்து இப்படி சரி கிணற தோன்றாங்க. அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கும் நம்ம கதாநாயகனுக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வருது. அது ஏன்னா, அந்த கிணத்துக்குள்ள தண்ணி கிடைக்கல, டைனோசரோடைய எலும்பு தான் கிடைக்குது. கிணத்துக்குள்ள இருக்கிற இந்த டைனோசர் எலும்புனால நம்ம கதாநாயகனுக்கும் அவருடைய ஊருக்கு என்ன நடக்க போகுது என்கிறத இந்த கதையே. யோகி பாபுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளஸ் தான். ஏன்னா மண்டேலா படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல அவருக்கு நிறைய போர்ஷன்கள்ல உண்மையாவே அவரோட ஆக்டிங்கை வந்து காமிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா அதை எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்து கதாநாயகியா வந்து லவின் சந்திரசேகர் என்கிறவங்க நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்குது அவங்க போர்ஷன் எல்லாம். அண்ட் இந்த படத்துல வந்து ஊர் மக்களா நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக்கும் வந்து படத்துக்கு ஏத்தமாய், படத்துக்கு தேவையான விதத்துல தான் இருக்குது. சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோடைய இயக்குனர் வந்து 2024 இறந்துட்டாரு. பட் ஆக்சுவலி அவர் இருந்திருந்தால் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து நல்ல விருதுகள் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா நல்ல விதத்துல ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், இந்த கதையா இருக்கட்டும், ரொம்ப எங்கேஜிங்கா செஞ்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு ரிவ்யூ ஸ்கோரா 8.5 out of 10 தரேன். இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா தியேட்டருக்கு போயிட்டு பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் தட்டுங்க. இதே மாதிரி நல்ல ஒரு ரிவ்யூவோட இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஆதிப். நன்றி.